கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம் தயவு நிமித்தமாக நாம் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர்ந்து பார்க்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஸோ இந்த நாள் இன்ட்ரோடக்ஷனுடைய இரண்டாவது பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ரொம்ப சுருக்கமா கடந்த வாரம் நம்ம என்னென்ன காரியம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம நினைவுக்கு கொண்டு வரும்போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கினாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது, இந்த புத்தகம் விசேஷமா யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வெறும் தேவனிடத்தில் அர்ப்பணித்த புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்த்தோம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதுமாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நிரம்பி இருக்கிறதுனால இந்த விசேஷமான புத்தகம் வெறும் அவங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே எனக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, இந்த புத்தகத்துல எவ்வளவு பேருடைய ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம், எந்தெந்த சகோதரர்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிச்சிருக்கிறாங்க, அதுல நம்ம யாரோடைய புத்தகத்துல ரெஃபர் பண்றோம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய எச்சரிப்பான விஷயம் நம்ம பார்த்தோம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகமா இருக்கிறதுனால இதோடைய நிறைவேறுதல் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பா நம்ம எல்லாம் தீர்க்க தரிசிகள் கிடையாது, தீர்க்க தரிசனத்துடைய மாணவர்களா இருக்கிறதுனால இதோடைய காரியங்கள் நிறைவேறும் போது நம்ம பொறுமையா காத்திருக்கிறது நல்லது. அடுத்த பாயிண்ட், கடைசியாக அந்த ஒரு முதலாவது பாகத்தை முடிக்கும் போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய புரிதல் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே போல இருக்காது. இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், கேட்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், கை கொள்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்னா எந்த வகுப்பாரா இருந்தாலும் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்தை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்னா தியானிக்காம விடக்கூடாது. இது எல்லா வகுப்பார் சபையில எல்லா வகுப்பாருக்கும் இது ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பாடமா இருக்கு. நம்ம பார்த்து கடந்த வாரம் முடிச்சோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ரெண்டாவது பாகம், இந்த இன்ட்ரோடக்ஷனுடைய ரெண்டாவது பாகத்துல லாஸ்ட் வீக் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு 2 வசனத்தை நம்ம முன் வச்சோம். அந்த 2 வசனத்தை வாசிச்சுட்டு இந்த ஒரு நாளுக்கான தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 2 வசனம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 39 மற்றும் ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். முதலாவது யோவான்ல இருந்து. தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ஓகே, நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம வேத ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து போறோம். அதே போல இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை தேவன் மறைச்சிருக்கிறார். ராஜாக்களாக அந்த வகுப்பாராக நாம் மாறத்துக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது தியானிக்க போறோம். ஸோ இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய விசேஷமான காரியம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு 7 பாயிண்ட், ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 7 பாயிண்ட் ரொம்ப விசேஷமாக நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அந்த 7 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் ஒரு 7 விசேஷமான பாயிண்ட் இருக்கு. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பாக்கியவான், அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்க்கும்போது இந்த புத்தகம் எந்த காலத்துல எழுதப்பட்டது, ரெண்டாவது விஷயம்.
மூணாவது பார்க்கும்போது இந்த புத்தகத்தோடைய தலைப்பு. நாலாவது விஷயம், இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லா புத்தகத்துக்கும் ஒரு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல என்ன இருக்கும்னு பார்க்கும்போது அந்த புத்தகத்தை உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அது தலைப்பாக அவங்க போட்டிருப்பாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் புக்கு. அஞ்சாவது பாயிண்ட், ஏன் இந்த புத்தகம் முற்றிலுமாக அடையாளமா எழுதியிருக்குது. ஆறாவது பாயிண்ட், ஏன் இந்த புத்தகம் கடைசி புத்தகமா இருக்கு. ஏழாவது பாயிண்ட், இந்த புத்தகத்தை எப்படி நம்ம பிரிச்சு வாசிக்கணும். ஸோ இதுதான் இந்த ஒரு 7 காரியம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல முதலாவது காரியம் நம்ம நேரடியாக கடந்து போலாம். முதலாவது பாயிண்ட், பிளஸட், பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். என காலம் சமீபமா இருக்கு எனக்குடைய ஒரு வார்த்தை இந்த ஒரு வசனத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். சோ பொதுவாக இந்த ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது பேர் சபையில இல்லைன்னா பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில, அதாவது நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய இமேஜினேஷன் பார்க்கணும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு வேளை இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு பயம் கொடுக்குது. இந்த மாதிரி காரியம்லாம் நம்ம போன வாரம் கிளாஸ்ல பார்க்கும்போது, ஆனா வசனம் என்ன சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி பார்க்கும்போது பாக்கியவான். இந்த ஒரு புத்தகத்தை யாராவது வாசிக்கும் போது, கேட்கும் போது, கை கொள்ளும் போது பாக்கியவான்களா மாறுறாங்க. அப்படின்னா இந்த வசனத்துல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, கருத்து என்னன்னு பார்க்கும்போது, பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்கு. 66 புஸ்தகத்துல எந்த புஸ்தகமோ எடுத்து படிக்கும் போது பாக்கியவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு புத்தகத்தை தவிர. அந்த புத்தகம் எதுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம். 65 புஸ்தகத்துல கொடுக்காத ஒரு விஷயம் 66வது புஸ்தகமா இருக்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் தான் இந்த ரெவலேஷனை யாராவது ஸ்டடி பண்ணா அவங்க பிளஸட், அவங்க பாக்கியவான்னு செல்ஃப் சர்டிபிகேட் பண்ணுது. வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம் தான் அந்த புத்தகத்தை அதே என்ன சர்டிபிகேட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது, இந்த புத்தகத்தை யாராவது படிச்சா பாக்கியவான் அப்படின்னு ஒரு புத்தகத்தையே சர்டிபிகேட் பண்ணுதுன்னா அது ரெவலேஷன் புக் மாத்திரம் தான். பைபிள்ல வேற எந்த புக்குமே இத படிச்சா பாக்கியவான் நீங்க எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. வெறும் வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரமே இருக்கு நம்ம பாக்குறோம். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் போது கண்டிப்பா ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இது தேவனுடைய தெய்வீக திட்டம். அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த ஒரு மகிமையை நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு புத்தகம் ஒரு ஆசீர்வாதமான புத்தகம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷமே கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் என்னன்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்கிறவன் பாக்கியவான். சோ இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம இந்த ஒரு புக்ல நம்ம பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் எந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பாருங்க சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு புத்தகத்துக்கு அந்த புத்தகமே என்ன சொல்றதுன்னா, இத வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்கிறவர் பாக்கியவான்னு சொன்னாலும், இந்த புத்தகம் எழுந்த போது, இந்த புத்தகத்தை எழுத போது ஒரு சாதகமான சூழல்ல இது எழுதல. ரொம்பவே கஷ்டமோ கடினமான சூழல்ல தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில, அதாவது ஆதி சபை ரொம்பவே சிறிதளவுல வளரும் போது மத ரீதியாக மற்றும் அரசியல் ரீதியாக ரொம்பவே ஆதி சபையை துன்புறுத்தினாங்க.
கஷ்டம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கும் போது எழுதப்பட்ட புத்தகத்தா வெளிப்படுத்தின விசேஷம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனோட தெய்வீக திட்டத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பாருங்க, இங்க ஒரு சார்ட் நம்ம போட்டிருக்கோம். இந்த சார்ட்ல பார்க்கும்போது AD 29 கர்த்தர் இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுத்த டைம், AD 33 கர்த்தர் இயேசு அவருடைய இந்த பூலோக ஓட்டத்தை முடிச்சிட்டு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு 3.5 வருஷ காலம் யூதர்களுக்கு தேவன் வந்து ஒரு விசேஷமான ஒரு சலுகை கொடுத்திருந்தார் கிறிஸ்துவர்களா மாறத்துக்கு. ஆனா அந்த சலுகைய, அந்த கிருபையை அவங்க இழக்கும் போது இந்த சத்தியம் யார்கிட்ட போகுதுன்னா புறஜாதிகள் மத்தியில போகுது. இந்த சுவிசேஷ யுகத்தோடைய அழைப்பு வந்து புறஜாதிகள் மத்தியில போகுது. அப்படி புறஜாதிகள் மத்தியில போகும்போது கூட என்ன நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் பவுலோட ஊழியம் முதலாவதாக அவருடைய ஊழியம் வந்து யூதர்களுக்கோ பிறகு புறஜாதிகளுக்கும் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஆதிக்கால சபையில நடக்குது. என்னன்னா, ஒரு புது மதம், கிறிஸ்தவர்கள் எனக்கூடிய ஒரு புது மதம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது உருவாகும் போது ஒரு பக்கத்துல யூதர்களுடைய எதிர்ப்பு, இன்னொரு பக்கத்துல புறஜாதி, அதாவது ரோமர் பேரரசுனால வரக்கூடிய எதிர்ப்பு. ஏன்னா இவங்க வந்து வளர 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 ஒரு புது மதம் வளருது அப்படின்னு சொல்லும் போது மத ரீதியாக மாத்திரம் இல்ல, அரசியல் ரீதியாக கூட நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதி சபையில வந்து உருவாகுது. சோ அந்த ஒரு உருவாகும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது முதலாவது காலகட்ட சபை முடிந்து இரண்டாவது காலகட்ட சபை துவங்குது. அப்போ அந்த சபைக்கு தூதனா இருக்கக்கூடிய யோவான், அவரை பத்தி நம்ம விசேஷமா நம்ம தியானிக்கலாம். அவர் எப்படி வந்து கஷ்டப்பட்டாரு, இந்த சத்தியத்தை சுமந்து எப்படி போனாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எப்படி எழுதினார் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு சாதகமான சூழல்ல இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதல. ஏன்னு பார்க்கும்போது இந்த ரெவலேஷன் புக் எழுதும் போது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம், AD 93 இருந்து AD 96 ஒரு 3 வருஷ காலத்துல வந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. அப்போ அந்த காலகட்டத்துல ஒரு பேரரசு, ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவரோட பேர் என்னன்னு பார்க்கும்போது டொமிட்டீனியன். டொமிட்டீனியன் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமிட்டீனியன் அவருடைய காலகட்டத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஆதிகால சபை நம்ம சொன்ன மாதிரி யூதர்கள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்துச்சு, புறஜாதிகள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்துச்சு. எதுக்காகன்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்டியன்ஸ் எனக்கூடிய ஒரு புது மதம் வந்து உருவாகுறதுனால பிரச்சனை இருக்கும் போது இந்த டொமிட்டீனியன் ராஜா என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சார். அதுல வந்து அவர் தேடி பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல ரொம்ப உற்சாகமா ரொம்ப உற்சாகமா வேலை செஞ்ச ஒரு மனுஷன், ஒரு அப்போஸ்டல், ஒரு பாத்திரம். அவர் யாருன்னு பார்க்கும்போது யோவான், அப்போஸ்டல் யோவான். அந்த யோவானை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இவருனால தான் இந்த ஒரு கிறிஸ்துவ மதம் வளருதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு எங்க கூட்டின்னு போயிடுறாருன்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. இந்த இடம் பேர் என்னன்னு பார்க்கும்போது பத்மதீவு, the island of Patmos, பத்மதீவு. பாருங்க, உங்களுக்கு அந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது பத்மதீவு எப்படி இருக்கு பாருங்க. சுத்தி தண்ணி, ஒரு சின்ன தீவு, சுத்தி தண்ணி. சரி, இந்த ஒரு பத்மதீவை பத்தி நம்ம தியானிக்கும் போது இந்த ஒரு பத்மதீவு எப்படி இருக்குன்னா இது ஒரு ஜெயில் மாதிரி இல்ல. அதாவது ஒரு ஜெயில்னா எப்படி இருக்குங்க, ஒரு ரூம் இருக்கும், அதுல ஜனங்களை போட்டு ஒரு இரும்பு கதவுனால பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா பத்மதீவு அந்த மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை. இது வந்து ரொம்பவே செக்யூர் பண்ண ஒரு பிளேஸ். சில கிரிமினல்ஸை வந்து எடுத்துன்னு இந்த இடத்துல போட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு இடமே எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கல் பாறை இருக்கக்கூடிய ஒரு இடம். பாருங்க, சுத்தி தண்ணி இருக்கு, கல் பாறை, ஒரு பாறை. அந்த பாறையில வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி கைதிகளை வந்து போட்டுருவாங்க. பாருங்க, நம்மளுடைய யோவான் அவங்க ஒரு கல் மேல உக்காந்து நிற்கிறாங்க. அந்த கல் மேல உக்காந்துட்டு அங்கத்துல இருந்து அந்த தரிசனத்தை பார்த்து எழுதுறாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த கல் பாறையில வந்து இப்படிதான் அந்த ஒரு பத்மதீவு இருக்கும். ஆனா ரசல் இதை பத்தி சொல்லும் போது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பத்மதீவுல வந்து ஜனங்க வந்து வாழ முடியாது,
முற்றிலுமா வாழ முடியாது. ஏன்னா அந்த வெயில் உஷ்ணத்துல என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த கல் பாறையெல்லாம் வந்து அப்படியே சுட்டு அப்படியே எரியுமா. அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்குமா. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு உஷ்ண டைம்ல வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு பாறையில உட்கார முடியாது. இல்லைன்னா இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அந்த இடத்துல நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பாறை வந்து அவ்வளவு ஹீட் ஆகுமா. டோட்டலா இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னா முற்றிலுமாக ஒரு ஜனமா இருக்கட்டும் மிருக ஜீவனா இருக்கட்டும் வாழ முடியாத ஒரு இடம் தான் என்னன்னு பார்க்கும்போது அந்த பத்ம தீவு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழல், கஷ்டமான ஒரு இடத்துல தான் எங்க போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் யோவானை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த உபத்திரவத்தில் மத்தியில தான் யோவான் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. சூழல் பாருங்க எப்படிங்குது. அந்த சூழல்ல தான் நம்மளுடைய ஆண்டவரே என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷ தரிசனத்தை காமிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன பாயிண்ட்? இந்த பத்மதீவுடைய அனுபவம் பற்றி நம்ம சொல்லும் போது இது முற்றிலுமாக சாதகம் இல்லாத ஒரு சூழல்ல தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு சாதகம் இல்லாத சூழல் இவர் மேல என்ன ஒரு கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இந்த ஒரு பத்மதீவுக்கு அமைச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. அதனால இவரை ரத்து செய்யணும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுனால இவரை ரத்து செஞ்சு கைது செய்யணும்னு அந்த சூழல்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது யோவானை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த பத்மதீவுல போட்டிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே பாருங்க, the crime for which he suffered this banishment was his faithfulness as a mouthpiece of the Lord. தேவனுடைய வார்த்தையா அவர் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது பத்மதீவுல அவர் கொண்டு போய் போட்டுட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்க்கும்போது அப்போ யோவானுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா இந்த நாட்கள்ல யோவான் வகுப்பாருக்கு கூட இந்த பத்மதீவோடைய அனுபவம் கிடைக்கும். அது என்ன பத்மதீவோடைய அனுபவம்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைய சத்தியமா பிரசங்கிக்கும் போது நம்மளையோ தடை செய்வாங்க, நீங்களோ பேச வேணாம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கான பத்மதீவோட அனுபவம். ஆனா அந்த அனுபவத்துல தான் ஆசீர்வாதமான புத்தகம், இதை யாராவது வாசிச்சா போதும் ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு கடினமான அனுபவத்துல தான் தேவன் வெளிப்படுத்தினாருன்னு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனால சகோதர சகோதரிகளே, யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நமக்கு கூட இந்த ஒரு பத்மதீவுடைய அனுபவம் வரும்போது இந்த புத்தகம் நம்மள என்ன பண்ணும்னு பார்க்கும்போது தூக்கி நிக்க வைக்கும். சோ பொதுவான கருத்து, நம்மளுடைய சகோதரர்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின எல்லா சகோதரர்களுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னு பார்க்கும்போது இது கடைசி கால பாத அங்கங்கள் கட்டாயமா நிச்சயமா இந்த ஒரு புத்தகத்தை படிச்சே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய சூழல் வந்து பத்மதீவோடைய அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி காலத்துல அவங்க விழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க விழும் போது ஒரு விஷயம் அவங்கள தூக்கி நிக்க வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வேற ஒண்ணுமே இல்லை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய தியானம் தான். இப்ப ஏன் இந்த ஒரு புத்தகத்தை நம்ம தியானிக்க எடுத்திருக்கிறோம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவரோட கூட பாடுபடும் போது அவரோட கூட ஆளுகை செய்வோம், அது நிச்சயம்தான். ஆனா நம்ம பாடுகள் மத்தியில, நம்ம விழக்கூடிய சூழல்கள் மத்தியில ஒரு விஷயம் நம்மளை தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு, பலப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய ஆராய்ச்சி மாத்திரமே சகோதர சகோதரிகளே. இதுதான் நம்ம பார்த்த ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்குள்ள நம்ம கடந்து போலாம். மூணாவது பாயிண்ட், இந்த புத்தகத்தோடைய டைட்டில் என்ன? இந்த புத்தகத்தோட டைட்டில் பார்க்கும்போது இப்போ சில தமிழ் பைபிள்ல வந்து இந்த டைட்டில் எப்படி கொடுத்திருக்குவாங்க நம்ம பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு வாசிங்க. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்.
திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். பாருங்க, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஒருவேளை நீங்க கேஜேவி பைபிளோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற பைபிளை நீங்க எடுத்து பார்க்கும்போது பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், த ரெவலேஷன் ஆஃப் செயின்ட் ஜான் த டிவைன். இது அப்போஸ்டல் யோவானை குறிக்குது, யோவான் ஸ்நானகர் கிடையாது. இது பொதுவா பைபிள்ல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள்ல இருக்கக்கூடிய டைட்டில் வந்து திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா இந்த ஒரு ரெவலேஷன் புக்குக்கு ஒரு பெட்டர் டைட்டில் இல்ல பெஸ்ட் டைட்டில் நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கும்போது இந்த புத்தகத்துக்கான டைட்டிலே வந்து இந்த புத்தகமே எப்படி கொடுக்குதுன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இப்படி தமிழ்ல வருதுங்க. இங்கிலீஷ்ல யாராவது எடுத்து வாசிச்சா நல்லா இருக்கும். யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? இந்த ஒரு வார்த்தை மாத்திரம், The revelation of Jesus Christ. போதுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்க்கும்போது the revelation of Jesus Christ. The revelation of Jesus Christ. இந்த புத்தகத்துடைய டைட்டில் பாத்தீங்களா எப்படி இருக்கு? The revelation of Jesus Christ. அப்படின்னா இந்த ஒரு டைட்டில்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். திவ்ய வாசகனா இருக்கிற யோவான், இது பொதுவா பைபிள் இருக்கும். ஆனா இந்த புத்தகத்துக்கு அந்த புத்தகமே கொடுக்கக்கூடிய டைட்டில் என்னன்னு பார்க்கும்போது த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருவேளை நம்ம இந்த டைட்டில் தான் நம்ம இந்த ஸ்டடிக்கு எடுத்திருக்கிறோம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சில அப்சர்வேஷன் இருக்கு. இதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த ஒரு டைட்டிலை வந்து நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதிகமா ஏன் இந்த டைட்டில் மேல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம், இந்த புத்தகத்துல த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்ன காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அவரு மாம்சத்துல இல்ல. முதல் பாயிண்ட், அவர் மாம்சத்துல இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவர் உயிர் தெழுந்து 40 நாள் அவங்க சீஷர்கள் கூட இல்ல. பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கலாம். மாறாக இந்த ஒரு விஷயத்தை எப்போ வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் போது அவர் பரமேறி அவருடைய பலிய பிதாவிடத்துல அர்ப்பணிச்சுட்டு திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு பிறகுதான், பாருங்க, திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு பிறகுதான் யோவானுக்கு அவர் என்ன பண்றாருன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிவைன் நேச்சர்ல தெய்வீக சுபாவத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவரு இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். சரி, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? கர்த்தர் இயேசு வந்து மாம்சத்துல அவருடைய முதலாம் வருகையில மாம்சத்துல வெளிப்படுத்துறதுக்கும் திவ்ய சுபாவத்துக்கு போயிட்டு வெளிப்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இது கர்த்தர் இயேசு அவர் வந்து மாம்சத்துல இருக்கும் போது பேசின ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பாருங்க, இந்த இடத்துல அந்த நாள் பத்தி அவர் பேசுறாரு. எந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய 2ஆம் பிரசனம் 1874 அதை குறித்து பேசும்போது அந்த நாளும் சரி அந்த நாளிகையும் சரி யாருக்கு மாத்திரமே தெரியும்? பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். இது அவர் மாம்சத்துல இருக்கும் போது பேசின விஷயம். 2வது வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:18. இது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் மரிச்சு உயிர் தெழுந்துட்ட பிறகு அவர் பேசுற வார்த்தை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, கர்த்தர் மாம்சத்துல இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா அந்த நாளும் அந்த நாளிகையும் யாருக்கு வெளிப்படுத்தல?
கர்த்தர் இயேசுக்கே வந்து தெரிவிக்கல. ஆனா எப்ப அவர் மறிச்சு உயிர் தெழுந்துட்டு பிறகு அந்த திவ்ய சுபாவத்தை அடையறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, சகல விதமான அதிகாரங்களும் ஞானங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பவர், அத்தாரிட்டி, அது மாத்திரம் இல்ல, ஞானமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் மாம்சத்துல இருக்கும் போதே நிறைய விஷயம் தேவன் என்ன பண்ணலன்னா அவருக்கு வெளிப்படுத்தல. எப்போ ஒரு மகிமைக்குள்ள போயிட்டாரோ, தேவனுடைய முழு திட்டமா தேவன் என்னை யாருக்கு வெளிப்படுத்தாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு அவர் வெளிப்படுத்திட்டார். அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, யோவானுக்கு இந்த ரெவலேஷன் புக்கை அவர் எழுதும் போது சகோதர சகோதரிகளே, அது எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும், எந்த அளவுக்கு தகவல் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா டிவைன் நேச்சர்ல அந்த தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா எப்படி அதை வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமா, தமிழ்ல வந்து இப்படி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடைய வெளிப்படுத்தின விசேஷம். இந்த விசேஷத்தை வந்து தன்னுடைய தேவன், பாருங்க இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். The revelation of Jesus Christ which God gave unto you. பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு? கர்த்தர் இயேசு அந்த ஒரு திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, யாரு? தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ஒரு தூதனை கொண்டு யோவான் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ஒரு டிவைன் ஆர்டர், இது ஒரு தெய்வீக ஒழுங்குமுறை. பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மகிமை அடைஞ்சிட்ட பிறகு இந்த வெளிப்படுத்தல கொடுக்குறாரு. இந்த வெளிப்படுத்தல விசேஷம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்கள், இதுக்குள்ள இருக்கக்கூடிய சகல விதமான ரகசியங்கள் கர்த்தர் இயேசு எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ஒரு தூதனை கொண்டு கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த தூதனை கொண்டு, அந்த தூதன் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்கிட்டு ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்குறாரு. அந்த ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யோவானு சபைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் இங்க எடுக்கலான்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் மூலியமா தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இது சபைக்கு வந்து சேருது. சரி, ஏன் வந்து கர்த்தர் இயேசு நேரடியா யோவான் கொடுக்காம ஒரு தூதன் மூலியமா கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். கர்த்தர் இயேசு தெய்வீக சுபாவத்துல இருக்கிறதுனால அது யோவானால நேரடியா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்கிறாரு. கர்த்தர் இயேசு அந்த தெய்வீக சுபாவத்துல இருக்கிறதுனால ஒரு தூதன் வந்து அங்க தேவைப்பட்டார். இப்ப கேள்வி, நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கலாம், யார் இந்த தூதன்? ஒரு கேள்வி நம்ம வைக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு டாப் சீக்ரெட். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு 2 கிளாஸ் பிறகு யார் இந்த தூதன் நம்ம கவனிக்கலாம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம இந்த ஒரு டிவைன் ஆர்டரை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து மகிமை அடைந்து இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொண்டா, அங்கத்துல இருந்து தூதன் வாங்கினார், தூதன்ல இருந்து யோவான், யோவான்ல இருந்து இப்ப நமக்கு அது வந்திருக்கு. அதனால இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இது வந்து கிரேக்ல எப்படி வரும்னா அப்போகாலிப்சிஸ், இயேசு கிறிஸ்து. அப்போகாலிப்சிஸ் இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்பட்ட விசேஷம். சோ கிரேக்க மொழியில வந்து அப்போகாலிப்சிஸ் இயேசு கிறிஸ்துனா கர்த்தர் இயேசு மகிமை அடைஞ்ச பிறகு தேவன் அவருக்கு முழு தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்திட்டார். அதுதான் இங்க
குறிக்குது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும் போது அந்த ஒரு 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், இந்த 4 சுவிசேஷத்தை பார்க்கிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் அதிக வெயிட்டான ஒரு புத்தகம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் டிவைன் நேச்சர்ல இருக்கும் போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் வெளிப்படுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த டைட்டில், இந்த ஒரு புத்தகத்தோடைய தலைப்பு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் நம்ம சொல்றோம்னு பார்க்கும்போது, இது மாம்சத்துல இல்ல, அவர் தெய்வீக சுபாவத்துல வெளிப்படுத்துறதுனால இந்த ஒரு தலைப்புக்கு அந்த அளவுக்கு கனம் இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், 4வது பாயிண்ட், இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் புக். அதாவது பொதுவா ஒரு புத்தகத்துல பார்க்கும்போது கண்டென்ட் பேஜ் இருக்கும், தலைப்புகள் இருக்கும், என்ன இருக்கு, இது புத்தகத்துல என்ன இருக்கு, சாப்டர் 1, சாப்டர் 2, அந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்கும். இந்த புஸ்தகத்தோடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த ஒரு புத்தகத்தை பேர் சபை எப்படி அவங்க கையாண்டாங்கன்னு போன வாரம் பார்க்கும்போது, இதுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு ஃபியூச்சர், எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயமா அவங்க பார்த்தாங்க. ஆனா சத்தியம் தெரிஞ்ச நாம், விசேஷமாக இந்த பெரிதான அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம், உண்மை சத்தியத்தை தெரிஞ்ச நாம் இந்த வெளிப்படுத்தல எப்படி பார்க்கிறோம்? உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை, இன்னமும் கர்த்தர் இயேசு வரப்போறாரா, ஏற்கனவே வந்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது, வந்துட்டார். கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். 1874ல இருந்து அவருடைய பிரசனம் இந்த ஒரு பூமியில, இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல சாலிட் எவிடன்ஸா இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச சத்தியம். அவர் வந்துட்டார், வசனங்களும் தீர்க்க தரிசனம் ஆதரிக்குது. இது நம்மளுடைய பார்வை. ஆனா பேர் சபையோட பார்வை இன்னும் ஃபியூச்சர் தான், இன்னும் அவர் வருவாரு, வருகிறார் 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 அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இந்த ஒரு புத்தகத்துல இருக்கிற எல்லா காரியமும் ஃபியூச்சர் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கு. வாசிக்கலாம் ரெவலேஷன் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய பாருங்க, ஸ்டார்டிங் என்ன வந்துச்சு? சீக்கிரத்துல சம்பவிக்கும் அப்படின்னா இன்னும் என்ன ஆகல, சம்பவிக்கல. சோ சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை படிக்கும் போது பொதுவா என்ன ஜனங்க நினைப்பாங்கன்னா, இது இனிமேல் தான் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஃபியூச்சர்ல தான் நடக்கும், ஏற்கனவே என்ன ஆகல, நடக்கலன்னு தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, சீக்கிரத்தில் சம்பவிக்கும்னு இந்த வார்த்தை யாரை பார்த்து சொன்னாரு? கர்த்தர் இயேசு. அதை அவங்க பார்க்க தவறிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தையை அப்போஸ்தலன் யோவானை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்றாரு, சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அப்படின்னா. ஒரு சின்ன பாயிண்ட், இந்த ஒரு வெளிப்படுத்தல் விசேஷம் எப்போ எழுதப்பட்டுச்சு நம்ம பார்க்கும்போது AD 93ல இருந்து 96 அந்த காலகட்டத்தை AD 96ன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டை நீங்க கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சார்ட். இந்த இடத்துல யோவான் நிக்கிறாரு AD 96ல. சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அப்படின்னு கர்த்தர் இயேசு இந்த வெளிப்படுத்தல காமிக்கும் போது ஏற்கனவே முதலாவது சபை என்ன ஆயிடுச்சு? முதலாம் காலகட்ட சபை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் சர்ச் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா யோவானுடைய பார்வையில சீக்கிரத்தில் சம்பவிக்கும்னு கர்த்தர் இயேசு காமிக்கிறாருன்னா, யோவானுடைய நாட்கள்ல இருந்து அப்படியே பார்த்தா 1800 வருஷத்துக்கு மேல ஆகும் யோவானுடைய பார்வையிலிருந்து. அப்படின்னா 2வது சபை, 3வது சபை, 4, 5, 6, 7 பிளஸ் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு 1000 வருஷம் அரசாட்சி, இது எல்லாமே சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அப்படின்னு யோவானுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை காமிக்கிறாரு. பாருங்க, இந்த இடத்துல ரசல் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ணும்போது, ஃப்ரம் ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்ட் 1800 years is a dreadful long period but not from the divine. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1800 வருஷம்
சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது. கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை 1800 வருஷம் காத்திருக்கணும். யாரு? யோவான். இது யோவானுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய காலம். ஆனா தேவனுக்கு இது என்னங்க? இது ரொம்பவே சொற்பமான ஒரு காலம். சீக்கிரத்தில் சம்பவிக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே போல சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது, வாங்கும் போது நம்ம எப்படி வாங்கணும், இல்ல நம்ம எப்படி வாங்குவோம்னு பார்க்கும்போது, இப்போ யோவான் கிளாஸ் 2025 நம்ம நிக்கிறோம். நம்ம திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு சபை காலம் முடிஞ்சிச்சு? 6 சபை காலம் முடிஞ்சிட்டு 7ஆம் சபை காலத்துல நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அது மாத்திர விசேஷம் இல்ல, அது மாத்திர விசேஷம் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் வாங்கும் போது என்னென்ன காரியம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவனோட ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத பாகத்துல 1000 வருஷமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளஸ் என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, 6 சபை காலமும் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சே போச்சு. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள் அப்படின்னு நம்மளுடைய பார்வையில நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, 1874 பிறகு 2025 இருந்து அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய பார்வையில சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, எப்படி யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது 1ஆவது சபை முடிஞ்சிச்சோ, நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாங்கும் போது 6 சபையோடைய காலம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் ஏறக்குறைய 70%, 70% இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறி முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 30% தான் பேலன்ஸ் இருக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு. அந்த 30% தான் நமக்குரிய ஏற்றகால சத்தியம், நம்மளுடைய பிரசன்ட் ட்ரூத். 30% அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துடைய இண்டெக்ஸ் நம்ம 2ஆ பிரிச்சோம்னா 70% ஹிஸ்டரி, சபையோடைய வரலாறு, அது நடந்து முடிஞ்சிச்சு. 1ல இருந்து 6 சபை காலம், அதுலயும் ரொம்ப விசேஷமா கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனமும் நடந்துச்சு. ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல மத்தியில நம்ம இருக்கிறோம். இவ்வளோ காரியம் 70% நிறைவேறிச்சு. நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம், நமக்கான பிரசன்ட் ட்ரூத் இன்னும் 30%. அதுதான் நமக்கு என்னன்னு பார்க்கும்போது சீக்கிரத்தில் சம்பவிக்கக்கூடியவைகளா இருக்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. பேர் சபையோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேண்டாம், ஒரு பேர் கிறிஸ்துவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஃபியூச்சர், அது தவறு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏறக்குறைய 70% நிறைவேறிச்சு, 30% இன்னும் நிறைவேறும். அப்படின்னா இந்த ஒரு 2 பாகமா தான் இந்த ஒரு ரெவலேஷனை நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, ஏன் இந்த ஒரு வெளிப்படுத்தல் அடையாள பாஷையா இருக்கு? வை சிம்பிள்ஸ், வை சிம்பாலிக் லாங்குவேஜ்? ஒரு கேள்வி கேட்கும் போது மறுபடியும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சோ இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும், மறுபடியும் தமிழ்ல வாசிங்க அந்த வார்த்தையை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 2வது வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். The revelation of Jesus Christ, which God gave unto him to show unto his servants things which must shortly come to pass, and he sent and signified it. இதுதான் ரொம்ப முக்கியம். He sent. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை அந்த தூதர் மூலமா கர்த்தர் இயேசு அனுப்பும் போது என்ன பண்றாருன்னா, he sent and signified it. Signified அப்படின்னா என்ன? ஒரு இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, put into sign or symbols. முற்றிலுமா என்ன பண்ணிட்டாருன்னா லாக் பண்ணிட்டாரு.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தை யோவானுக்கு அனுப்பும் போது, அந்த தூதர் மூலியமா அனுப்பும் போது கர்த்தர் இயேசு முற்றிலுமா என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே அடையாள பாஷையில அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சிக்னிஃபைட் பண்ணிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு. அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் எப்படித்தான் யோவான் கையில கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முற்றிலுமாக அடையாள பாஷையில தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது 2 வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இத முற்றிலுமாக அடையாள பாஷையில லாக் பண்ணதுனால இத காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மைன்னு சொல்லும் போது தேவன் மறைச்ச சத்தியங்களை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அந்த சத்தியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படின்னா இந்த புத்தகமே என்ன சொல்றதுன்னா இது அடையாள பாஷையில தான் இது யோவான் கைக்கு சேரும்னு கர்த்தர் இயேசுவே என்ன பண்ணிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய அடையாளங்கள் ஒருவேளை வலுச்சர்பம் அப்படின்னா அது ஒரு உண்மையான வலுச்சர்பம் கிடையாது. கொம்பு அப்படின்னா உண்மையான கொம்பு கிடையாது. பூகம்பம் ஒருவேளை நம்ம வாசிக்க போறோம், பூமி அதிர்ச்சி அப்படின்னா பூமி அதிர்ச்சி கிடையாது. சங்கிலி செயின்ஸ் அப்படின்னா உண்மையான சங்கிலி கிடையாது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஆவிக்குரியமான அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷமே எப்படி எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது he sent and signified it. முற்றிலுமா அடையாள பாஷையில தான் இது எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இது 5வது பாயிண்ட். சோ சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாமே அடையாள பாஷையா இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இது அடையாள பாஷை கிடையாது, லிட்ரல் கிடையாது. அது என்னன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒருவேளை 1,44,000 1,44,000 அப்படின்னா அது 1,44,000 தான். அதுக்குள்ள எந்த ஒரு அடையாள பாஷையும் கிடையாது. 1260னா 1260 தான். 666னா அது 666 தான். 1000 வருஷம்னா அது 1000 வருஷம் தான். அப்படின்னா நம்பர்ஸ்க்கு என்ன இல்லைங்க, இங்க அடையாளம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான நோட். வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் போது அடையாள பாஷையில ஒரு விஷயத்தை பத்தி அடையாள பாஷையா சொல்ற தவிர எண்களுக்கு கிடையாது, நம்பர்ஸ்க்கு இல்லை நம்ம பார்க்கணும். சரி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப 6வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போலாம். ஏன் இந்த புத்தகம் கடைசியான புத்தகம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த ஒரு புத்தகத்தை கடைசியா பைபிள்ல வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தர் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒருத்தர் தியானிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாருன்னா ஆதியாகமத்துல இருந்து யூதா புத்தகம் வரைக்கும் அந்த வேத ஆராய்ச்சி ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஒரு புது சிருஷ்டிக்கு ஜெனிசிஸ்ல இருந்து யூதா புத்தகத்துடைய அறிவு, அதுல இருக்கக்கூடிய வேத ஆராய்ச்சி ஒருத்தருக்கு தொடர்ந்து இருந்தா தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களுக்கு புரியும். பாருங்க பிரதர், ஒரு அழகான பாயிண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் ஃபெமிலாரிட்டி, ஜெனிசிஸ் டு ஜூட். ஒருத்தர் ஃபெமிலரா இருக்கணும், வேத வசனங்களை அவங்க என்ன பண்ணிருக்கணும்னு பார்க்கும்போது படிச்சிருக்கணும், தியானம் செஞ்சிருக்கணும். அந்த பைபிள் ஸ்டடி ஒருத்தர் கண்டினியூஸா ஆதியாகமத்துல இருந்து யூதா வரைக்கும் அவங்க பைபிள் ஸ்டடியை கண்டினியூஸா பண்ணியிருந்தா மாத்திரமே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களுக்கு என்ன ஆகும், புரியும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா 65 புஸ்தகத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, தொடர்ந்து பார்க்க முடியாது. ஆனா அந்த 65 புஸ்தகத்து மேல ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும், கண்டினியூஸா அந்த ஒரு பைபிள் ஸ்டடி நம்மளுக்கு இருக்கணும், வசனத்தோடைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருக்கணும், அந்த கதாபாத்திரங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சு வைக்கும் போது தான் சகோதர சகோதரிகளே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய அடையாளங்களை நம்ம எடுத்து பார்க்கும் போது அதுக்கான ஜோடி, அதுக்கான ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்கு நம்ம எடுத்து பார்க்கும் போது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கிளீனா புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சகோதரர்கள் கொடுக்கும் போது, ஒருத்தர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும் போது அர்த்தமெட்டிக் புரிஞ்சுக்கணும். அர்த்தமெட்டிக்ஸ்னா என்னங்க, பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன், இது புரிஞ்சுக்கணுமா முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது கால்குலஸ்க்கு போக முடியும். அப்படின்னா கால்குலஸ்
கணக்குலயே வந்து மேத்தமெட்டிக்ஸ்லயே ரொம்ப அட்வான்ஸ் லெவல் தான் கால்குலஸ். அர்த்தமெட்டிக் வந்து ரொம்ப பேசிக் லெவல். அப்படின்னா பைபிள் இருக்கக்கூடிய 65 புஸ்தகத்தோடைய நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் 66வது புத்தகமாக இருக்கக்கூடிய வெளிப்படத்துல தியானிக்க முடியும். எனக்குடைய ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, மற்ற ஸ்கிரிப்சரோட மற்ற புத்தகத்தோடைய சாலிட் பேக்ரவுண்டு, ஒருவேளை ஆதியாகமம் எடுத்துக்கினா ஆதியாகமம்ல என்ன சொல்லுது, யூதா புத்தகத்துல என்ன சொல்லுது, மத்தேயுல என்ன சொல்லுது, மார்க்ல என்ன சொல்லுதுன்னு ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் நமக்கு இருந்தா தான் இந்த வெளிப்படத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோ அதோட கொள்கைகளும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முழுமையா அதை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன் கடைசி புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது 65 புஸ்தகம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆராய்ச்சி பண்ணி வச்சா மாத்திரமே இந்த ஒரு 66வது புத்தகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஒரு பாயிண்ட் இந்த சகோதரர் கொண்டு வர்றது நம்ம பார்க்கணும். சரி, 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 7th பாயிண்ட். இந்த புத்தகத்தோடைய டிவிஷன், எப்படி இந்த புத்தகத்தை பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 பாகமா ரெவலேஷன் புக்கை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், இதுல மொத்தம் 22 சாப்டர் இருக்கு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 13வது சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் டு 13th சாப்டர் முழு சுவிசேஷ யுகத்தை குறிக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஹோல் காஸ்பல் ஏஜ், முழு சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிக்கும். நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 13 சாப்டர் ஹோல் காஸ்பல் ஏஜ். 14வது அதிகாரம் 14th சாப்டர்ல இருந்து 19th சாப்டர், 14ல இருந்து 19 இந்த அதிகாரம் விசேஷமாக சுவிசேஷ யுக அறுவடை மாத்திரம் குறிக்கும். 14th chapter to 19th chapter. Next, chapter 20, 21, 22 20வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1000 வருஷம் அரசாட்சி பத்தி குறிக்கும். மில்லேனியல் குறித்து பேசக்கூடிய ஒரு வசன பகுதி, இன்க்ளூடிங் லிட்டில் சீசன் கூட கவர் ஆகும் நம்ம சகோதர சகோதரி. அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்தை நம்ம 3 பகுதியா பிரிக்கும் போது முழு சுவிசேஷ யுகத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு பாகம், வெறும் அறுவடை மாத்திரம் பேசக்கூடிய 2வது பாகம், 1000 வருஷம் அரசாட்சி பேசக்கூடிய 3வது பாகம். பொதுவா வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கும்போது இப்படித்தான் நம்ம பிரிச்சு தியானிக்கணும். சோ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு 7 பாயிண்ட். ஆனா இந்த நாளுக்குரியான தியானத்தை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, மறுபடியும் 1வது பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். இந்த புத்தகத்தை பத்தி இந்த புத்தகமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பாக்கியவான். இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான். அப்படின்னா மற்ற புத்தகம் இல்லையா, கண்டிப்பா வேதத்துல எல்லா புத்தகமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ஏன் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான புத்தகம் நம்ம பார்க்கும்போது 6வது சபை காலத்துல ஒரு நிகழ்வு இருந்துச்சு. அப்போ அந்தி கிறிஸ்து அமைப்போடைய உச்சம், ஜனங்களை அவங்க அதிகமா துன்புறுத்துறாங்க, உச்சக்கட்ட அக்கிரமம் அராஜகம் பண்ணிருந்தாங்க அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, போப்பு மார்க்கம். அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது 6ஆம் தூதன் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பிரிக்கிறாரு. பிரிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் அவருடைய கண்ணில் படுது. அவரு வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ தோணுது. என்னது இது, ஒரு மாதிரி விஷயம் விசித்திரமா இருக்கே அப்படின்னு அதை ஆராயும் போது தானியல் புத்தகத்தை அவர் கம்பேர் பண்றாரு. இங்க ஒரு மிருகம் இருக்குது, இங்க ஒரு மிருகம் இருக்குது, என்ன காரியம் அப்படின்னு அவர் வாசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் தான் அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பாக்கியவான் அப்படின்னு சொல்லும் போது இந்த புத்தகத்தை எடுத்து அவரு வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அவர் கண்டுபிடிக்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் தான்
அந்த போப்பு மார்க்கம் எனக்கூடிய மிகப்பெரிய சத்தியத்தை அவரு எப்ப புரிஞ்சுக்கிறாரோ அப்பத்திலிருந்து அவர் என்ன ஆகிறாருன்னு பார்க்கும்போது ஒரு ரிஃபார்மர், ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு புரட்சியாளரா, ஒரு சீர்திருத்தவாதியாக மாறுறாரு. ரசலத்தை குறித்து சொல்லும் போது the book kept opening up to such and the days of the Reformation was an important aid to Luther. இந்த புத்தகம் தான் மார்ட்டின் லூதருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இதை எடுத்து அப்படி வாசிக்கும் போது மிகப்பெரிய சத்தியங்கள் வெளியே வரும்போது சகோதர சகோதரிகளே, அந்த 6ஆம் சபையுடைய காலம், அந்தி கிறிஸ்து அமைப்பு, அது அவங்க புரிஞ்சுக்கும் போது அவங்கள விட்டு ஒரு குரூப் அப்படியே வெளியே வரும்போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுட்டு. அதாவது நம்ம சொல்ல பாயிண்ட் என்னன்னா, ஜஸ்ட் படிக்கும் போதே இந்த ஒரு புத்தகம் வாக்கியமா இருக்குன்னா இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். அதுலயும் விசேஷமாக 70% நிறைவேறிருக்கு அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த புஸ்தகத்துல இருக்கும். நம்மளுடைய பெரிதான ரட்சிப்புக்கு இந்த புத்தகம் எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் எனக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ ஆகையால மறுபடியுமாக சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம பார்த்த இந்த ஒரு 7 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியுமாக மெடிடேட் பண்ணலாம். இந்த ஒரு சப்ஜெக்டோடைய அந்த ஒரு சப்ஜெக்டோடைய ரெக்கார்டிங், இந்த சப்ஜெக்டோடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியுமாக நீங்க தியானிங்க. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப விசேஷமாக இந்த ஒரு புத்தகம் வெறும் கான்சிக்ரேட்டட், அர்ப்பணிக்கப்பட்ட நமக்கு மாத்திரம் இருக்கிறதுனால இது ரொம்ப பயபக்தியோடு நம்ம தியானிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இந்த சத்தியங்களை இன்னும் தியானிக்கபடி உங்களுடைய ஜெபம் மாத்திரம் இல்ல, உற்சாகமும் மற்றும் என்ன தேவன் நம்மளுடைய பரமபிதா என்ன சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துறார், அவருடைய தெய்வீக திட்டத்துல என்னுடைய பங்கு என்ன, எப்படி என்னுடைய பெரிதான ரட்சிப்பை நான் சுதந்திரிச்சு கொள்ளணும், இன்னும் எவ்வளவு சீக்கிரமா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குணலட்சணத்தின் மாற்றம், கர்த்தருடைய சாயலா நம்ம மாறணும் என்னக்கூடிய விஷயம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய நோக்கமா இருக்கு. ஆகையால சகோதர சகோதரியே, கர்த்தர் இயேசுடைய சாயலை மாறத்துக்கு இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் என்னக்கூடிய ஜெபத்தோட நம்ம அடுத்த வாரம் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.